There's a meeting in my bed. There's a meeting in my ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தாங்க மோனிகா. இன்றைக்கி நான் எங்கள் பாட்டியோட ஊருக்கு வந்திருக்கேன். எங்கள் அம்மாவோட அம்மா ஊர். இங்கே தான் நான் 9th 12th வரைக்கும் ஸ்கூல் இங்கே தான் படித்தேன். இப்படி ஒரு கம்பேக் கொடுத்துருக்கேன். இங்கே நான் வந்து அதுக்கு மெயின் ரீசன் எல்லோரும் பார்க்கணுன்னு தான், இருந்தாலும் ஒரு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா என்னோடய பெட் குட்டீஸை பார்க்குறதுக்கு தான். பெட்ஸ்னால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இங்கே எனக்கு அவ்வளோ பெட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லோரையும் பார்த்துட்டு இந்த தங்கங்களெல்லாம் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் நான் மறுபடியும் எங்கள் பாட்டி ஊருக்கு வந்திருக்கேன். என்னோடய தங்க பட்டங்களெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இவன் தான் என்னோடய செல்லக்குட்டி. இவன் பேர் சின்னு. இவனை எனக்காக மட்டும் ஒரு தனியாக ஒரு பூனை வளர்க்கணும்னு சொல்லி இவனை தூக்கிட்டு வந்தேன். இது எங்கள் அம்மாவோட பூனைன்னு சொல்லலாம். ஆனால் நான் தான் இவங்களை மோஸ்ட்லி எல்லோரையும் கொஞ்சம் பார்த்துப்பேன். இவன் பேர் அப்பு. ரொம்ப ஒரு குவைட்டான ஒரு பூனை. அம்மான்னு தான் கூப்பிட, அம்மையான்னு கத்தவே மாட்டான் இவன். இன்னொன்று வந்து சரியான தங்கம் இவன் வந்து பார்த்திங்கன்னா விக்ரபாண்டி. இவன் தானாகவே வீட்டுக்கு வந்து ஒரு நாள் நாங்கள் சும்மா வாக்கிங் போனப்போ ஒரு வீட்டுக்குள்ளே கத்திட்டு இருந்தான். சரி கையை விட்டு தூக்கிட்டான். அதுலேருந்து எங்கள் பின்னாடியே வந்துட்டு இருந்தான். பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஓனர் வீட்டிலேருந்து அவன் பின்னாடி வந்தாலும் பரவாயில்ல, எங்களை விட்டாலும் அவன் எங்களை விட்டு போகல. இவன் என்னன்னா, நான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன், என்கிட்ட பேசாமல் போய் கோச்சிக்கிட்டு தூரமாக நிற்கிறான். கிட்ட கூப்பிட்டா கூட வரமாட்டான். நானும் அவனுக்கு அவ்வளோ உயிர். நான் வந்து பாட்டி வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ ரொம்ப ஏங்கிட்டான்னு சொல்லிட்டு எங்கள் அத்தையெல்லாம் சொன்னாங்க. நான் இல்லைன்னு சொல்லி சாப்பிடாமலே இருந்தான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் கொஞ்சம் அதை மாற்றிருக்காங்க. குழந்தையிலே தூக்கிட்டு வந்துட்டு யாரும் அவனை தூக்கினதே இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு ஹியூமனாக நான் தான் அவனை தொட்டேன். ஏன்னா அவன் யாரும் கையில் மாட்டவே மாட்டான். என் கையில் எப்படி மாட்டான் தானே கேட்குறீங்க. பிடிச்சி தூக்கிட்டு வந்து செம்ம கடிச்சான். பழகவே மாட்டான். அப்புறம் நல்லா அவனை கொஞ்சி அன்பு கடிக்டாக்கிட்டேன் அவனை. அடுத்து வந்து ஒரு தங்கத்தை காட்ட போகிறேன். அவன் சரியானவன். எல்லாருக்கும் மோஸ்ட்லி இது டாக் எல்லாருக்குமே பிடிக்கும். இவன் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். அவன் மூக்குல பாதி சீஸில் தான் அவன் எங்களுக்கு கிடச்சானே. ரொம்ப குட்டியாக உருண்டையாக இருந்தான். இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக ஆலமரம் மாதிரி வளர்ந்து நிற்கிறான். சொன்ன பேச்சு அப்படியே மனுஷங்களுக்கு அப்பாற்பட்டு அவன் கேட்பான். நம்ம என்ன சொன்னாலும் போனால் போவான், வானா வருவான், எங்கே என்ன சொன்னாலும் கேட்பான். எங்கள் எல்லாேருக்கும் இவனை உயிர். இவன் பேர் வந்து ப்ரௌனி. நாங்கள் பவுனான்னு கூப்பிடுவோம். அடுத்து காட்டப்போகிற 2 அவன் வந்து வெள்ளைக்குட்டி வந்து குட்டி புஸ்கா அவன் பேர். இன்னொருத்த வந்து பட்டு. குட்டி புஸ்கா குழந்தையிலேயே ரொம்ப சாவக்கட்ட நிலமையில நான் தான் அவனை எப்படியோ காப்பாற்றினேன். அதுலேருந்து என் பின்னாடி தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சு இந்த விக்ரமாவும் என் பின்னாடி தான் வந்துக்கிட்டு இருக்கான். ப்ரௌனி இங்கே இருக்கிறதே அதிசயம். ஏன்னா கட்டி போட்டு ஒரு டைமில் வந்து கழுத்தில் ரொம்ப ஒரு மாதிரி அடிப்படை இழுத்துக்கிட்ட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அதை ஆயில்மெண்ட்லாம் கொடுத்து சரி அவுத்து விட்டாலே எங்கேயாவது போய் நான் இன்சிடெண்ட்டை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான். அன்றைக்கி அப்படி தான் காலில் ஃபுல்லாக எங்கேயோ நரம்பை கட்டாகி அதுக்கு ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தேன். எதனா பண்ணிக்கிட்டே இருப்பான். இருந்தாலும் நாங்கள் இவனை கட்டி போடாது, ஏன்னா ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிருவான். பாருங்கள் இப்போயே எப்படி ஐஸ் வைக்கிறான்னு. நான் கிட்ட வந்துட்டால் போதும், ஐஸ் வச்சு அப்படியே சமாளிச்சிரும். திருட்டுத்தனமாக எங்கன்னா ஓடி போயிட்டு கூப்பிடும் போது மட்டும் வருவான் அவன். அப்படிப்பட்ட ஒரு தங்க கேரக்டர். அடுத்து ஒரு செல்ல குட்டி. அவன் பேர் சக்கரைக்கட்டி. இவனோட அம்மா ஆடு வந்து ஒரு வாரத்துலேயே இறந்துருச்சு இவனை குட்டி போட்டு. இவனை வந்து குழந்தைலேருந்து நாங்கள் தான் வளர்க்குறோம். அந்த பால் புட்டியில் சொல்லுவாங்களே, அது பால் கொடுத்து அப்படி தான் அவனை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் அவனுக்கு அம்மா ஞாபகம்லாம் இல்லை. நாங்களே அவனை அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம். தங்கம் வந்து இவன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா ஆடு இருக்க சொல்ல இவனை வந்து எங்கள் மாமா வாங்கினாங்க. இவன் பேர் குட்டு. சரியான குட்டி பையனாக இருக்கும் போதே ரொம்ப முரடக்காரன். யார்கிட்டையும் ஒட்டவே மாட்டான். அப்படி ஒரு கேரக்டர் அவன். ஆனால் வந்து போக போக இவனை மாதிரி யாரும் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஓட்ட ஆரம்பித்தான். எங்களுக்கு என்னதான் எத்தனை ஆடு இருந்தாலும் இந்த குழந்தாடு இந்த வீட்டிலே பிறந்தது. ஆக்சுவலாக இந்த அம்மா ஆடு வந்து இந்த குழந்தாடு வயிற்றில் இருக்கிறதே எங்களுக்கு தெரியல. எப்படி இது வந்து உருவாச்சு எங்களுக்கு எதுவுமே தெரில. பார்த்தா திடீர்னு ஒரு நாள் பிரசவ வலியில் அது அம்மா கத்தவே தான் இந்த மாதிரி குட்டி இருக்குன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. குட்டி போட்டதும் எங்களுக்கு செம்ம சந்தோஷம். ஆனால் கொஞ்சம் ஒரு வாரத்துலேயே அவங்க அம்மா இறந்துருச்சு. அது இவன் என்ன பண்ணுறது நாங்கள் பயந்துக்கிட்டு இருந்தோம். ஃபஸ்ட் டைம் ஒரு ஆடு குட்டி போட்டுருக்கு எங்கள் பாட்டி வீட்டில். ஆனால் எல்லோரும் அப்படி வந்து குழந்த மாதிரி தூக்கி ஆளுக்கு மாற்றி தூக்கி வச்சுப்பான். அவனோட முகம் அவனோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்தாலே தெரியும் அவன் எங்களுக்கு எவ்வளோ செல்லோன்னு. உண்மையாகவே சக்கரைக்கட்டின்னு பேர் வச்சு தான் அவன் சக்கரைக்கட்டி எங்களுக்கு. அதனால தான் அவனுக்கு அந்த பேரே நாங்கள் வச்சோம். குட்டு வந்து பார்த்திங்கன்னா குட்டு வந்து ஒரு விதமான டைப்பு. அவன் வந்து பாசம் வந்து வெளியே தெரியாது. ஆனால் நம்மளாம் வெளியே கிளம்புறோன்னா அப்படி அழுவான். அப்படி ஒரு கேரக்டரு. நிறைய பேர் ஆடு வந்து கறிக்காகலாம் கேட்டாங்க.
அவங்ககிட்டலாம் மூஞ்சிக்கு நேராகவே நாங்கள் கோவப்பட்டு சொல்லியிருக்கோம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா வளர்க்குற ஆடு இங்கேயே கடந்து கடைசி வரைக்கும் செத்தாலும் ஓகே, நாங்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டோம். அப்படி தான் இவங்க அடுத்ததாக காட்ட போகிறது 2 குட்டி டாமி, அப்புறம் பப்பி. இவன் வந்து பப்பி, இன்னொருத்தி இருக்கா வெள்ளை கலர் டாமி. இந்த வீடியோ எடுத்து 2 days ஆயிடுச்சு. நான் லாஸ்ட்டாக எடுத்ததுமே அந்த வெள்ளைக்குட்டி வந்து இறந்துருச்சு. இவன் வந்து அவனோட கூட பிறந்த இன்னொரு பப்பி, இவன் பேர் வந்து இவன் தான் இறந்துட்டான். நான் எடுக்கும்போது எனக்கு தெரியல, ஆனால் அவன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறது நீங்களே பாருங்கள். அவன் ஆக்டிவாக வந்து அவன் டல்லாக இருக்கான். அப்போவே எனக்கு தோணுச்சு. ஆனால் நான் வந்து இவங்களோட அவ்வளோ பழகுனதில்லை, அதனால் இதோட கேரக்டர் அப்படி தான் நினச்சேன். குட்டி புஸ்கா பார்த்திங்கன்னா என் பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. எப்போ வந்தாலும் என்ன தான் சுற்றி வரும். சின்ன வயசுலேருந்தே என் பின்னாடி தான் சுற்றுவான். அது ஏன்னே தெரியல, என் மேலே ஒரு தனி பாசம். அவனோட லுக்கிங்லேயே உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் அப்படியே ஆப்போசிட், இவன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருப்பேன். அவன் என் பின்னாடி சுற்றுவான், நான் இவன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருப்பேன். சின்னு வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு கேட். ஏன்னா வந்து அவனை வந்து யாருக்குமே அவ்வளோ இது இல்லை. அவனுக்கு பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். இருந்தாலும் வந்து ஒட்ட மாட்டான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் என்கிட்ட அப்படி கிடையவே கிடையாது. அவன் ஒட்டுற டைப்பே பார்த்திங்கன்னா அப்படி பார்க்குறதும் கத்துறதும் அவனோட முகபாவனையெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு இருக்கிற கோவம் கூட எங்கே போகணுன்னே தெரியாது. அப்படி ஒரு தங்கம் இவன் எனக்கு. இதனால் சத்தியமாக விட்டுட்டு இருக்க முடியல. எங்கள் அப்பா மட்டும் ஒத்துக்கிட்டாருன்னா நான் தூக்கிட்டே போயிடுவேன். அந்த 2 பிங்க் கலர் கூண்டு வந்து பார்த்திங்கன்னா என் சின்னுக்காக நான் போயிட்டு பல்லவர சந்தையில் வாங்கினேன். பிளாக் கலர் வந்து எங்கள் அம்மா வளர்க்குற லவ்லிக்காக வாங்கினாங்க. இப்போ கூட என்னை வீடியோ எடுக்க விடாமல் இவன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கா. என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு வர பாருங்கள், என் பின்னாடியே சுற்றுவேன். இப்போ கூட பாருங்கள், நான் இப்படி தூரமாக வந்துட்டேன், என் பின்னாடியே வந்து பார்க்குறான். இது வந்து எங்கள் பாட்டி வீட்டோட பேக் சைடு இன்னும் மரம் இருந்துச்சு. நிறைய டைம் வந்து பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தில் வந்து எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி ஏதோ பண்ணியிருக்காங்க, ஏதோ கட்டியிருக்காங்க. அதனால் மொத்த காற்றும் இங்கே அடித்து இங்கே இருக்கிற மரம்லாம் போயிடுச்சு. புதுசாக இப்போ வந்து எங்கள் பாட்டி வீட்டில் பார்த்திங்கன்னா, எங்கள் பாட்டி வீடு பக்கத்தில் ஒரு பர்பிள் கலர் வீடு ஒன்று இருந்திருக்கும். இதில் தெரிஞ்சிருக்கோம் பாருங்கள். அந்த வீடு தவிர புதுசாக இப்போ 3வது ஒரு வீடு வருது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ரோட்டில் வந்து டேப்லெட் கம்பெனி இங்கே இருக்குது. இது வந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பெரிய காம்பவுண்டுன்னே சொல்லலாம். இந்த காம்பவுண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பவுண்ட். ஏன்னா இதில் எங்களுக்கு நடக்காத கூத்துக்களே இல்லை. நான் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக்கே இருக்குது. வீட்டில் என்ன சண்டை வந்துச்சுன்னா நான் முதல்ல வீட்டை விட்டு போக ரெடி ஆகிடுவேன். அது வந்து கோச்சிக்கிட்டு போகிற மாதிரி வெளியே தெரியும். பட் நான் கோச்சிக்கிட்டு வேறு எங்கேயோ போக மாட்டேன். இந்த காம்பவுண்டுக்குள்ளே தான் வந்து உட்காந்துப்பேன். இந்த பிளேஸ் யாருக்குமே தெரியாது நான் இங்கே தான் வரேன்ட்டு. ஒரு டைம் கையும் காலமாக மாட்டிக்கிட்டேன். 6:30 மணி வரைக்கும் வீட்டுக்கு வரல. ஏன்னா நான் ஃபோன் நோண்டிக்கிட்டு அது உள்ளே அப்படியே உட்காந்து தூங்கிட்டு இருக்கேன். ஃபோன் அடிச்சிட்டு இருக்கு, சைலண்டில் இருந்துருக்கு தெரில. செம்ம ரகலை. என் அம்மா வந்து இதோட வீட்டு பக்கமே வந்துடாதுன்னு சொன்னாங்க. அதை மீறி நைஸாக பேக் சைடாக போயிட்டு பெட்டு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டேன். மாற்றி எனக்கு கன்றாவியாக கேள்வி கேட்டாங்க. எப்படியெல்லாம் ஒரு காமெடியான மூமெண்ட்லலாம் வந்து இந்த காம்பவுண்ட் சைடுக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பழைய அந்த இதெல்லாம் ஞாபகம் வருது. இங்கே இருக்கும்போது நான் ஜாலியாக இருப்பேன். இப்படியே நாய் வாக்கிங் கூப்பிட்டு போகிறதும் வரதும், இந்த காம்பவுண்ட் அந்த செவரு மேலே ஏறி உட்காந்து ஜாலியாக இருக்கும் ஒரு மாதிரி. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டேன்னா நேராக இங்கே அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பேன். எங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் மரம்லாம் இருந்துருச்சு. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கனால புல்லெல்லாம் வேறு காஞ்சி போயிருக்கு. அப்படியே பச்சை பசேல்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச்சில் இருக்கிற அந்த க்ரீனிஷாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரியே இருக்கும் இந்த இடம்லாம். இப்போ வந்து சும்மா வெயில் தாக்கம் ரொம்ப இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி வீட்டோட ஃப்ரண்ட் சைடு இது. இங்கே வந்து பார்க் வரதா இருக்குது. நானும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து எங்கள் அம்மாவத்தையும் மாற்றி சொல்கிறாங்க இங்கே பார்க் வரும். ஆனால் நான் 12th முடிச்சிட்டேன், இன்னமும் இங்கே பார்க் வந்ததை காணோம். இதான் எங்கள் பாட்டி வீடு. இங்கே வந்து எங்கள் பாட்டி, எங்கள் மாமா, அத்தை பசங்க 2 பேர், அப்புறம் நான் என் தங்கச்சி படிச்சுட்டு இருந்தேன். இங்கே தான் எங்களுக்கு ஸ்கூலுனால நாங்கள் பாட்டி வீட்டில் இருந்துட்டோம். இது வந்து இப்போ நாங்கள் தான் இங்கே பேஸ்மெண்ட் போட்டிருக்கோம். வீடு கட்டுறதுக்காக எங்கள் பேஸ்மெண்ட் போட்டிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்ட போகிறோம். ஏன்னா வந்து ஒரேடியாக நம்ம இப்போ கட்ட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறதுக்காக இப்போ பேஸ்மெண்ட் மட்டும் நாங்கள் இப்போதைக்கு போட்டிருக்கோம். எங்களோட பாட்டி வீடுனாவே என்ன சொல்லுவாங்க, இந்த மாங்காய் மரம் சுற்றி இருக்கிற வீடான்னு கேட்பாங்க. இப்போ பார்த்தா அந்த அடையாளமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த பேஸ்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி இது ஃபுல்லாக அப்படியே மாங்காய் மரம் தான் இருக்கும். மாங்காய் மரம், நெல்லிக்காய் மரம். மாங்காய் மரம்னா ஒரு டைப் மட்டும் இல்லை, எத்தனை வகை இருக்கோ அத்தனை வகை மாங்காய் மரமும் இங்கே சுற்றி இருக்கும். எல்லாத்தையுமே வந்து இந்த பேஸ்மெண்ட் போடுற காரணமாக ஒரு 3 மரத்தை எடுத்துட்டாங்க. ப்ளஸ் தென்னை மரம் அப்படி இருக்கும். நிறைய வகையில் வந்து தேங்காயோட ஷேப்பே பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு வந்து அந்த மாங்காய் மரம் இருந்ததுக்கான அடையாளம் தான் இது. பார்த்திங்கன்னா புளிப்பு மாங்காய் ஃபுல்லாக அந்த ஊறுகாய் போடுறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இது புளிப்பு மாங்காய் தான். அப்படியே நாங்கள் வந்து இது பறிச்செல்லாம் சாப்பிட மாட்டோம். ஏன்னா ஓவராக மாங்காய் சாப்பிட்டு எங்கள் எல்லாருக்குமே ஹீட் ஆகிடுச்சு. அது நிறைய சின்ன வயசுலேருந்தே நாங்கள் மாங்காய் தான். ஏன்னா இப்போ இந்த மரத்துக்கெலாம் கூட வயசாகிடுச்சு, அதனால் காய் கம்மி.
இலைகளை விட அப்போ மாங்காய் தான் அதிகமாக இருந்தது. இப்போ வந்து காய்க்கிறதில்ல, மரம் வந்து பட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லா டைப் மாங்காவும் இருக்குது. இப்போ மொட்டை மாடிக்கு நாங்கள் வந்து எடுக்கிறது கூட கிடையாது. பார்த்திங்கன்னா தெரியும், பழுக்க ஆரம்பிக்குது. ஆனால் நாங்கள் இது வந்து பறிக்க மாட்டோம். எல்லாம் அணில், வௌவால் இவங்கெல்லாம் வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. இது இன்னொரு வகை மாங்காய். அப்படியே குழந்தைங்க ட்ராயிங் பண்ணுற ஷேப்லேயே இருக்குது பாருங்களேன். அந்த எஸ் மாதிரி அப்படியே இருக்கும் இந்த மாங்காய். இது இந்த குட்டி சைஸ்லேயே தான் இது பழுக்கும். இதுக்கப்புறம் தெரியாமல் கையில் வேறு வந்துருச்சு. இந்த குட்டி சைஸ்லேயே தான் இருக்கும். நாங்கள் இதெல்லாம் வந்து இது பார்த்திங்கன்னா ஆப்பிள் மாங்காய். நாங்கள் இதுக்கு என்ன பேருன்னு தெரில, நான் வந்து என் வாயில் வரது சொல்கிறேன். ஆனால் பார்க்கறதுக்கு அப்படியே ஆப்பிள் டேஸ்ட்டு தான். உண்மையிலேயே எங்கள் வீட்டில் பாட்டி வீட்டில் இருக்கிற மாங்காயில் இது ஒன்று தான் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சுத்தமாக புளிப்பு இருக்காது. அப்படி அந்த ஆப்பிளோட அந்த மாவு மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த இனிப்பு அப்படி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு வகை மாங்காய். அப்புறம் மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ் சைஸ்லேயே வந்து இன்னும் பெரிய சைஸ் மாங்காய். அது வந்து இந்த மாதிரி எக்கச்சக்கமாக பழுத்து போகும். இதெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்றது எங்கள் மாமா மட்டும்தான். இது இன்னொரு டைப் மாங்காய். இது வந்து புளிப்பு ப்ளஸ் இனிப்பு ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கும். சில மாங்காய்லாம் வந்து ஹைட்டில் இருக்கும், எட்டாது. நாங்கள் கிட்ட இருக்கிறதே வந்து எங்களால் பறித்து சாப்பிட முடியல. நான் ஒருத்தி இல்லைன்னு சொன்னதும் என்னை வெளிலவே விட மாட்டோம். எப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்கா பாருங்களேன். என்னை பார்க்கல, பார்த்துட்டான் நைஸாக ஓட ஆரம்பிச்சிட்டான். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், சின்ன வீடாக தான் கட்ட ஆரம்பிச்சிருக்கும். சின்ன வீடு போதும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு, ஏன்னா இடம் அவ்வளோதான் இப்போதைக்கு இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் எங்கள் அம்மாவோட அக்காவோட சைடு வரும். அதெல்லாம் இங்கே எங்களுக்கு கொடுத்துருக்குறது அவ்வளோதான். ஸோ அதிலேயே நாங்கள் கட்ட போகிறோம். இது பார்த்திங்கன்னா நாவல் மரம் இருக்குது. அது பின்னாடி வந்து எழுதப்பழ மரம், குட்டி காய் இருக்கும். இது வந்து ஃபுல்லாக இங்கே கருவேப்பிலை அப்படியே காடு மாதிரி இருந்துச்சு. நாங்கள் ஒரு நாள் கூட கருவேப்பிலை வந்து கடையிலேருந்து வாங்கினதே இல்லை. அந்த கருவேப்பிலை செடிக்குள்ளே தான் ஆனா நாகராஜா வந்து பூந்து உட்காந்துப்பான். எப்போ பார்த்தாலும் இங்கே மணப்பாம்பு சுற்றி பாம்பு வந்துக்கிட்டே இருக்கும். நாங்கள் ஒரு நாளைக்கே 5-6 வாட்டி பாம்பு பார்ப்போம். நான் இங்கே இருக்கும்போதெல்லாம் அப்படி தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நிறைய டைம் வீட்டு படிக்கட்டுலலாம் கூட ஏறி வரும். இந்த அரநெல்லிக்காய் மரம் இங்கே சூப்பராக இருந்துச்சு. ஒரு பெரிய மரம் இருந்தது. காய் அப்படி கொத்தாக காய்ச்சி. அதோட கண்ணுக்குட்டி மரம். இது பக்கத்தில் இந்த இடத்துல தான் அந்த பெரிய மரம் இருந்துச்சு. அது வந்து இந்த பேஸ்மெண்ட் போடுறதுக்காக எடுத்துட்டாங்க. இங்கே ஃபுல்லாக வந்து அப்படியே பார்த்திங்கன்னா வெயிலுன்றதே படாது. மரம் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும். எங்களுக்கு வீட்டுக்குள்ளே கரண்ட்டே இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து இங்கே ஜாலியாக உட்காந்துக்கிட்டு விளாடுவோம். இது எனக்கு ஃபஸ்ட்டு என்னன்னே தெரியல சத்தியமாக. ஏன்னா அப்புறம் தான் எங்கள் அம்மா வந்து என்ன சொன்னாங்க, இது செப்டிக் டேங்க்காக இதை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போது அதெல்லாமே ரெடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கிட்டே வரும். ரொம்ப அப்செட்டாக இருந்தேன். இந்த மாதிரி இப்படியே நடந்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு வந்து ப்ரௌனியை வாக்கிங் கூப்பிட்டு போக பிடிக்கும். இதுக்கு முன்னாடி ஜிம்மின்னு ஒரு டாக் இருந்துச்சு, அது செத்து போயிடுச்சு. நான் இங்கே இருக்கிற வரைக்கும் அதை நல்லா பார்த்துக்கிட்டேன். நான் போனதுமே வந்து அதுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் அது இறந்துருச்சுன்னு சொன்னாங்க. இங்கே வந்து அப்படியே வாக்கிங் கூப்பிட்டு போய்ட்டு ஜாலியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் பின்னாடி போயிட்டேன்னா பூனைகள்லாம் வந்து விளாட ஆரம்பிச்சிருவாங்க. சின்ன பாருங்களேன் எவ்வளோ சந்தோஷமாக விளாட்றான்னு குழந்த. சின்ன வந்து என்னால் விட்டு இருக்கவே முடியல. எனக்கு இவன் கூடயே இருக்கணும் போல் இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் நாங்கள் எங்கள் வீடு கட்டு வர வரைக்கும் தான். சின்னும் நானும் இப்போ கிளம்புறோம். நம்ம விலாக் முடிக்க டைம் வந்துடுச்சு. நானும் சின்ன கிளம்புறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.